السلام عليكم عليكم يا السلام عليكم عليكم يا والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا فقد لبثت فيكم عمرا من قبلي أفلا تعقلون صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا أحب الله عبدا نادى جبرائيل إني قد أحببت فلانا فأحبه قال فينادي في السماء ثم تنزل له المحبة في أهل الأرض فلذلك قول الله تعالى أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருள்மாறனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் பொறுமையான கர்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தபீன்கள் தபீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இறைவன் இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக வாக்களித்தானோ இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை பாக்கியங்களையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய உயர்ந்த நசீபிற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமான பெருமக்களே, இந்த உலகத்தில் இஸ்லாம் என்பது கட்டுப்பாடான உயர்ந்த ஒரு சமுதாயத்திற்கான பெயர். மனித இனத்திற்கு இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நன்மையை தருமோ, மனிதர்களுக்கு எதுவெல்லாம் சரியான பாதையை காட்டுமோ அதை அனைத்தையும் வரவேற்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த உலகத்தில் எதுவெல்லாம் மனித சமூகத்திற்கு தீமையை கொடுக்குமோ, அவனை இறை பொருத்தமற்ற பாதையில் கொண்டு செல்லுமோ, அவைகள் அனைத்தையும் தடை செய்யக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்படி எல்லா விஷயத்திலும் இதை இப்படி செய்தால் சரி, இதை இப்படி செய்துவிடக் கூடாது என்று ஒரு வரையறைகளை எல்லைகளை உட்படுத்தி அதை ஏற்படுத்தி கொடுத்து அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று மனித சமூகத்தை கட்டளையிடக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்.
இப்படி இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த வரையறைக்குள், இந்த எல்லைகளுக்குள் யார் எல்லாம் கட்டுப்பட்டு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் சொன்ன சட்டதிட்டங்களை பின்பற்றி இறை தூதர் காட்டிய வழியில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லப்படும். யார் எல்லாம் இந்த சட்டதிட்டங்களை புறந்தள்ளிவிட்டு இறைவன் கொடுத்த வேதங்களின்படி வாழ்ந்துவிடாமல் இறை தூதர் காட்டிய வழியில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் மனம் போன போக்கில் மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த எல்லைகளை தாண்டியவர்கள், அவர்களின் ஈமான் கேள்விக்குரியது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஹிஜ்ரத்திற்கு முன்பாக சுமார் 100 நபர்களை கூட தாண்டாத இந்த முஸ்லிம் சமூகம் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் பல்கி பெருகியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்லும் போது அவர்களோடு இருந்தவர்கள் இறைவன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தருவான், ஃபில் ராரி சானிய இஸ்னைன், பெருமானாரோடு சவரு குகையில் இருந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்காக இறை மார்க்கத்திற்காக இடம்பெயர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லும் போது பெருமானாரோடு கூடு வந்தவர்கள் ஒரே ஒரு நபர். பெருமானார் மக்காவில் இருந்த காலம் வரை சுமார் 100 தாண்டவில்லை இஸ்லாமிய சமூகத்தின் எண்ணிக்கை. ஆனால் பெருமானார் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மதீனாவிலிருந்து உம்ராவிற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி வரும்போது அவர்களோடு வந்தவர்கள் சுமார் 1400 பேர். 100 தாண்டாத இஸ்லாமிய சமூகம் பெருமானாரின் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் பெருமானார் சுமார் 6 ஆண்டுகளில் 1400 நெருங்கி இருந்தது. காலம் ஓடுகின்றது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அடுத்த 2 வருடங்களில் 1400 இருந்த இஸ்லாமிய சமூகத்தின் எண்ணிக்கை சுமார் 2 ஆண்டுகளில் மக்காவை வெற்றி கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நுழைகின்ற போது பெருமானாரோடு கூட வந்தவர்கள் சுமார் 12000 நபர்கள். இப்படி படிப்படியாக உயர்ந்து கொண்டிருந்த இஸ்லாமிய சமூகத்தின் எண்ணிக்கை ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அடுத்த 2 வருடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வரும்போது, ஹஜ்ஜத்துல் விதாவை பெருமானார் நிறைவேற்ற வரும்போது பெருமானாருக்கு முன்னால் இருந்த சஹாபாக்கள் இஸ்லாமிய சமூகத்தின் எண்ணிக்கை சுமார் 1,24,000 தாண்டி. இப்படிப்பட்ட இமாலய வளர்ச்சி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய உலகத்தின் முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் 200 கோடியை தாண்டி. அத்தனை நபர்களும் கைகளிலே மொபைல் போன்கள் வைத்திருப்போம். அடித்து பாருங்கள் கூகுளிலே, டோட்டல் முஸ்லிம் பாப்புலேஷன் ஆஃப் இன் தி வேர்ல்ட் என்று அடித்து பாருங்கள். இன்றைய நாள் சுமார் 2,384,455 தாண்டி இஸ்லாமிய சமூகத்தின் வளர்ச்சி. ஆய்வாளர்கள், அறிஞர்கள் பதிவு செய்வார்கள், சுமார் 2030ஆம் ஆண்டு 2.3 மில்லியன்களை தாண்டி இஸ்லாமிய சமூகத்தின் வளர்ச்சி உயர்ந்திருக்கும் என்று ஆய்வாளர்கள். ஒரு நபர் 2 நபரோடு ஆரம்பித்த இஸ்லாமிய சமூகம் இன்று 200 கோடி மனிதர்களை தாண்டி செல்லுகின்றது என்று சொன்னால் இதன்
ஆரம்பத்தை நாம் கவனிக்க வேண்டும். இதன் அடித்தளத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகின்ற போது அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக வந்தார்கள்? நாகரீகம் இல்லாத, பரிப்பறிவில் மிகவும் குறைந்த, அவர்களுக்கென்று கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவும் இல்லாத, மடத்தனமான மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடைந்த ஒரு சமுதாயம். அவர்களிடத்தில் வரலாற்றுக்கான அறிவுகளும் இல்லை, விஞ்ஞானத்திற்கான அறிவுகளும் இல்லை, சொல்லிக் கொள்ளும்படியான எந்த அளவிற்கும் அறிவு வளர்ச்சி அற்றாதவர்களாக அன்றைய சமுதாயம். அவர்களிடத்தில் இருந்த கொள்கைகள், காலங்காலமாய் நம்பிக்கொண்டிருந்த மூட நம்பிக்கைகள், அத்தனைக்கும் எதிராக இருந்த இஸ்லாத்தை அன்றைய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார். தங்களின் வாழ்க்கை நெறியாக உளப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார். தாம் வாழும் காலம் முழுக்க அடிப்பிரலாமல் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சமூகமாக மாறினார்கள் என்று சொன்னார். ஏதோ அன்றைய காலத்தில் வாழ்ந்த மாற்று மற்றவர்களை பார்த்து இவர்களோடு இருந்தால் நாம் உயர முடியாது, உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்க முடியாது, இஸ்லாத்திற்குள் நுழைந்தால் ஏதோ உலகத்தின் ஆதாயத்திற்காக வந்தவர்களா இஸ்லாமிய சமூகம்? இதற்காக ஏற்றவர்கள் அல்ல அன்றைய இஸ்லாமியர்கள். இஸ்லாம் ஒரு இரு நபர்களில் ஆரம்பித்து இன்று 200 கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் இதன் அடித்தளத்தை நாம் கவனிக்க வேண்டும். இஸ்லாம் இந்த உலகத்தில் போதிக்கின்ற உயரிய பண்புகளும் சிறந்த குணங்களும் இஸ்லாத்தின் பால் மக்களை சாறை சாறையாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவத்தை அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லும் போது அந்த மக்கத்து குஃபார்கள் எதற்காக பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை குர்ஆன் ஷரீஃபிலேயே அல்லாஹ் விளக்குவார். 40 ஆண்டுகள் அந்த மக்கத்து குஃபார்களோடு அமீனாக, சாதிக்காக, உண்மையானனாக, நம்பிக்கைக்குரியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய நற்பண்புகளை வளர்த்துக் கொண்டதால், உன்னதமான குணங்களை அவர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தியதால் அந்த மக்கத்து குஃபார்கள் பெருமானாரை ஏற்றுக்கொண்டார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி, 40 ஆண்டுகள் உங்களோடு வாழ்ந்தேன் அல்லவா, ஒரு நாள் நான் பொய் சொல்லியதாக நீங்கள் பார்த்தீர்களா? ஒரு நாள் நான் அநியாயம் செய்ததாக நீங்கள் பார்த்தீர்களா? உங்களோடு உண்மையாளனாகத்தானே வாழ்ந்தேன், உங்களோடு உங்களுடைய அமானிதங்களை பாதுகாப்பவனாகத்தானே நான் வாழ்ந்தேன். நான் பொய் சொல்லியது இல்லையே, அநியாயம் செய்தது இல்லையே. எனவேதான் இன்று உங்களிடம் சொல்லுகின்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனின் தூதுவராக நான் உங்களுக்கு மத்தியில் வந்திருக்கின்றேன் என்று பெருமானார் சொல்லிய வார்த்தை குர்ஆன் ஷரீஃபில் இன்றும் அல்லாஹ் சொல்லுவான், நபியே நீங்கள் கடினமான குணமுடையவர்களாக இருந்திருந்தால் அந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். நற்குணத்தோடு, உயர்ந்த பண்புகளோடு, சிறந்த குணங்களோடு அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் வெளிப்பட்டதால் அவர்கள் உங்களை அரவணைத்தார்கள், உங்களை ஏற்றுக்கொண்டார்கள், உங்களை நம்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்த அந்த நற்குணங்கள்,
அவர்களின் வெற்றிக்கு பின்னால் இருந்த சூட்சமத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்தது. சஹாபாக்களுக்கு அதை ஊட்டி வளர்த்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கும் மாண்பாக இருக்கட்டும், மனிதநேய பண்புகளாக இருக்கட்டும், பிறர் நலல் நாடல், அழகாக பேசுதல், மலர்ந்த முகத்தோடு அனைவரையும் அரவணைப்பது. ஒருவன் தவறு செய்திருந்தாலும் அவனை திருந்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சீர்திருத்தம் செய்தார்களே தவிர தண்டிக்கவில்லை. நன்மை செய்துவிட்டால் தட்டி கொடுத்து பாராட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரேனும் இயலாதவர்களாக கஷ்டப்படுபவர்களாக இருந்தால் அவர்களுக்காக உழைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதத்தை பெற்ற கையோடு வீட்டிற்குள் நுழைகின்ற போது ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஹதீஜாவே என்னை போற்றுங்கள் என்று பதட்டத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் நுழைகின்ற போது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தையும் இதுதான். என்ன சொன்னார்கள் தெரியுமா? வல்லாஹ் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, நபியே இறைவன் உங்களை கேவலப்படுத்தி விட மாட்டார், இறைவன் உங்களை கண்ணிய குறைவாக எண்ணங்களை உருவாக்கிவிட மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹம், உறவினர்களை ஒட்டி வாழுகின்றீர்கள். வதஹ்மிலுல் கல், இயலாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கின்றீர்கள். வதக்ஸிபுல் மஅதூப், இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்கள். உங்களின் குணம் உயர்வானது, உங்களை இறைவன் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்னார்களே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அன்னையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் எப்படி இருந்தது, பெருமானாரின் சிந்தனைகள் எப்படி இருந்தது, பெருமானாரின் வாழ்க்கை எப்படி இருந்தது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பதிவு செய்வார்கள், குலுகுஹு அல் குர்ஆன், பெருமானாரின் வாழ்க்கை, அவர்களின் குணம், அவர்களின் எண்ணம், அவர்களின் செயல்பாடு எல்லாம் குர்ஆனாகவே இருந்தது, குர்ஆனாகவே இருந்தது. இந்த சிந்தனை தான், இந்த எண்ணம் தான், இந்த குணங்கள் தான் ஒரு இரு நபர்களில் ஆரம்பித்த இஸ்லாமிய சமூகம் இன்று 200 கோடிகளை தாண்டி. பெருமானார் சொன்னார்கள், இன்னமா புஇத்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களின் சங்கமமாக நான் உங்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்டுள்ளேன். அத்தனை நற்குணங்களின் மொத்தமாக பெருமானார் நமக்கு மத்தியில் மார்க்கத்தை போதனை செய்தார்கள். சொல்லி பாருங்கள், இந்த குணங்களில் எத்தனைகளை நாம் பின்பற்றி வாழுகின்றோம்? இந்த குணங்களில் எத்தனை குணங்களை நமது வாழ்க்கையாக மாற்றி இருக்கின்றோம்? இந்த சிந்தனைகளில் எத்தனைகளை நமது சிந்தனையாக மாற்றி இருக்கின்றோம்? சொத்துக்காக சண்டை, வியாபாரத்திற்காக சண்டை, பணத்திற்காக சண்டை, பதவிக்காக சண்டை. எப்படிப்பட்ட நற்குணத்தை கற்றுக் கொடுத்தார்கள் தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அக்ரிம் ஜாரக வலவு கான காஃபிரா, உங்களுக்கு பக்கத்து வீட்டில் மாற்று மதத்தை பின்பற்றுபவர்கள் வசித்தாலும், அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி, நசரானிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அக்ரிம் ஜாரக வலவு கான காஃபிரா, அருகாமையில் யார் இருந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்லிக் கொடுத்து வாழ்ந்து காட்டி வளர்த்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி வாழ்ந்ததால் தான் 1400 ஆண்டுகளை தாண்டி இன்றும் பெருமானாரின் குணங்கள்,
பெருமானாரின் செயல்பாடுகள், பெருமானாரின் சிந்தனைகள் இன்றும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. வரலாறாக இல்லாமல் வாழ்க்கையாக பெருமானார் வேதத்தோடு வாழ்ந்ததால், இறை பிரியத்தோடு வாழ்ந்ததால் இன்றும் உலகத்தில் 200 கோடிகளை தாண்டி மக்கள் இதை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 200 கோடி மக்களும் பெருமானாரின் சுன்னத்தை மாத்திரம் பின்பற்றுபவர்கள் அல்ல. அவரின் கண்ணியத்திற்கு, அவர்களின் பெயருக்கு, அவர்களின் ஒழுக்கத்திற்கு ஒரு கேடை இந்த சமூகம் எடுக்கும் என்று சொன்னால் 200 கோடி பேரும் அதற்கு எதிர்ப்பாக நிற்பார். பெருமானாரின் பெயரை கொண்டு ஒரு கார்ட்டூன் வளையப்பட்டதால் ஒட்டுமொத்த 200 கோடி நபர்களும் அதற்கு எதிர்ப்பாக நின்றார்கள் இல்லையா? பெருமானாரை குறித்து அவதூறுகளை பரப்பியதால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் அதற்கு எதிர்ப்பாக நின்றதா இல்லையா? அவர்களை பின்பற்றுவது மாத்திரமல்ல, இந்த 200 கோடி நபர்களும் அவர்களுக்காக உயிரை கொடுப்பவர்கள். அந்நபியும் அல்லாஹ் சொல்லுவார், அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்கள் உயிரை விட பெருமானார் உயர்ந்தவர்கள். உங்கள் குடும்பத்தை விட பெருமானார் உயர்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களா, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களா? இறைவனுக்கு கட்டுப்படுவது மாத்திரமல்ல, இறை தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்திருக்க வேண்டும். உமை யுத்தில்லாஹ வ ரசூலஹு, யார் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு அந்த வாழ்க்கையில் உயரிய குணங்களில் சிறந்த சிந்தனையில் வாழ்ந்தார்களோ, யுத்கிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், உயர்ந்த சுவனத்திற்குள் அவர்களை நான் நுழைப்பேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, இறைவனையும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழுங்கள். எல்லா இடங்களிலும் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், இறை தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்த இறைவன் ஒரு இடத்தில் மாற்றி சொல்லுவான், உமை யுத்திர் ரசூல, யார் இறை தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ ஃபகத் அத்தா அல்லாஹ். எல்லா இடங்களிலும் இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், இறை தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்ன இறைவன் குர்ஆன் ஷரீஃபின் ஒரு இடத்தில் உமை யுத்திர் ரசூல, யார் இறை தூதருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அடுக்கடுக்கான வசனங்களிலே எல்லாம் சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, உமைய தவல்லா, யார் பெருமானாரின் குணங்களுக்கு அப்பாற்பட்டு, பெருமானாரின் நடைமுறைக்கு அப்பாற்பட்டு, பெருமானார் கற்றுக் கொடுத்த மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு இதை புறந்தள்ளிவிட்டு மனம் போன போக்கில் இஷ்டத்திற்கு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் யுஅذிபுஹு அதாபன் அலீமா, நினைத்து கூட பார்க்க முடியாத கடுமையான வேதனையை இறைவன் தருவான் என்ற வாசகம் குர்ஆன் ஷரீஃபிலே உண்டு. இறைவனுக்கும் இறை தூதருக்கும் முற்றிலும் கட்டுப்பட்டு வாழ்வது ஈமானின் உயர்ந்த பண்பு என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி தருவார்கள், ஃபகத் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثلاث من كن فيه وجد بهن حلاوة الإيمان, 3 நபர்கள் ஈமானுடைய தன்மையை, அதன் ருசியை, அதன் பயன்களை பெற்றுக் கொள்வார். பெருமானார் சொன்ன வாசகம் என்ன? ஈமானின் சுவையை 3 நபர்கள் பெற்றுக் கொள்வார். யார் தெரியுமா? மன் கான அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, உலகத்தின் எல்லார்களையும் விட, குடும்பத்தை விட, மனைவி மக்களை விட, சொத்துக்களை விட, சுகங்களை விட இறைவனும் இறை தூதரும் அவனுக்கு பிரியமானவர்களாக மாறிவிட்டால் அவன் ஈமானின் சுவையை பெற்றுக் கொள்வான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமன் கான யுஹிப்புல் மர்ஊலி லா யுஹிப்புஹு இல்லல்லாஹ், ஒரு மனிதனை இந்த உலகத்தில்
இறைவனுக்காக நேசித்து இறைவனுக்காக கோபப்பட்டு நட்பை ஒருவனோடு உருவாக்கி இருந்தால் அவன் ஈமானின் சுவையை பெற்றுக் கொள்வான். ومن كان أن يلقي في النار أحب إليه من أن يرجع إلى الكفر. இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவதை, நெருப்பில் விழுவதை விட மிக கொடூரமான சிந்தனையை அவன் உருவாக்கி கொண்டான். இஸ்லாத்தை விட்டும் எந்த நிலையிலும் நான் வெளியேறிவிட மாட்டேன் என்ற குணங்களோடு சிந்தனைகளோடு அவன் வாழ்ந்தால் அவன் ஈமானின் சுவையை பெற்றுக் கொள்வான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானின் முழுமை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவர்களிடம் இருக்க வேண்டிய குணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் நாம் யாரை நேசித்தாலும், யாரின் மீது பிரியம் கொண்டாலும், யாரின் உறவாடினாலும் அதன் நோக்கம் இறைவனும் இறை தூதருக்காக இருக்க வேண்டும். இவர் வசதி குறைந்தவர், இவரால் எனக்கு எந்த பயனும் இல்லை, உலக ரீதியான எந்த உதவியையும் அவர் என்னால் செய்ய முடியாது, அப்படி இருந்தாலும் இவர் இறைவனுடைய பார்வையில் நல்லவர் என்ற காரணத்தால் ஒருவரை நாம் நேசித்தால் அது இறைவனுடைய பிரியத்தை நமக்கு தரும், அது ஈமானின் சுவையை உனக்கு தரும் என்று சொன்னார். ஒரு மனிதர் அவர் கெட்டவர், அப்படிக்குரிய வாழ்க்கை அவரிடத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் பலசாலியாக, நம்மிடம் பழகியவராக, நமக்கு உலக ரீதியாக பணங்களை, பதவிகளை, ஒத்தாசைகளை தருபவராக இருந்தாலும் அவர் கெட்டவர், இறைவனுடைய பார்வையில் எந்த சிந்தனையோடு அவரை விட்டு விலகி இருந்தால் இறைவன் ஈமானின் சுவையை நமக்கு தருவார். பெருமானார் இப்படி சொல்லி இருக்க இந்த உலகத்தினுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? மக்களிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் என்ன தெரியுமா? யாரிடத்தில் பணமும் பதவியும் இருக்குமோ, யார் நமக்கு உதவி செய்வாரோ, உலகத்தில் உதவுகின்ற தகுதி யாரிடத்தில் இருக்குமோ அவர் இஸ்லாமியராக இல்லாவிட்டாலும் சரி அவரோடு இணங்கக்கூடிய சமூகமாக இன்று மாறி இருக்கின்றது. இறை பிரியத்திற்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும், இறை மார்க்கத்தை விட்டு வெளியில் உள்ளவராக இருப்பாலும், பணத்தால், பதவியால், உதவியால் நமக்கு உதவி செய்ய முடியும் என்பவரோடு இறைவனுக்கு பிடிக்காதவராக இருந்தாலும் இன்று அவரோடு இணங்கி வாழும் சமூகமாக இந்த சமூகம் மாறி இருக்கின்றது. அவருக்கு முந்திக் கொண்டு சலாம் சொல்லும், அவரை மதிக்கும், அவரை பிரியம் கொள்ளும். அன்பானவர்களே, இந்த பிரியம் தவறானது என்று மார்க்கம் நமக்கு எச்சரிக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை இன்றளவுக்கும் பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி கொடுத்தார். அந்த சஹாபா பெருமக்கள் யாரை வெறுத்தாலும் இறைவனுக்காக வெறுத்தார்கள், யாரை பிரியம் கொண்டாலும் இறைவனுக்காக பிரியம் கொண்டார்கள். எல்லாம் இறைவனுக்காக, இறை தூதருக்காக என்று அவர்களுடைய வாழ்க்கை மாறியிருந்தது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு வயது முதிர்ந்த ஒரு தாயார் இருந்தார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் பதிவு செய்வார்கள், எனக்கு வயது முதிர்ந்த ஒரு தாயார் இருந்தார்கள். அவர்களுக்கு உபகாரம் நான் செய்து கொண்டே இருந்தேன். ஆனால் எனது தாய் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அந்த நேரத்தில் காஃபிராக வாழ்ந்த எனது தாய் என்னிடம் சொன்னார், நீ எனக்கு உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றாய், ஆனால் நீ இஸ்லாத்தை ஏற்றுவிட்டாய். நீ ஏற்றிருக்கும் இஸ்லாத்தை விட்டுவிடு. அப்படி நீ செய்யவில்லை என்று சொன்னால் எந்த உணவையும் நான் உட்கொள்ள மாட்டேன், சாப்பிடாமல் குடிக்காமலேயே இறந்து விடுவேன், தாயை கொன்று விட்டான் என்ற குற்றத்திற்கு நீ ஆளாக்கப்படுவாய் என்று எச்சரித்தார். இப்படி சொன்னது மாத்திரமல்ல, 2-3 நாட்களாக எதையும் சாப்பிடாமல் நீ இஸ்லாத்தை விட்டால் மாத்திரமே நான் சாப்பிடுவேன் என்று சொல்லிக்கொண்டு எதையும் குடிக்காமல் சாப்பிடாமல் 2-3 நாட்கள் கழிகின்றது. இதை பார்த்து கொண்டே இருந்த
சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேராக தாயிடம் வந்தார்கள். தாயாரே, ஃபலம்மா ரஅய்து ذلك قلت, தனது தாய் என்னை இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும், அப்படி விடவில்லை என்று சொன்னால் நான் பட்டினியோடு இருந்து இறந்து விடுவேன். அந்த குற்றத்திற்கு, தாயை மதிக்காத கவனிக்காத குற்றத்திற்கு நீ ஆளாக்கப்படுவாய் என்று எச்சரிக்கின்றார்களே. இதை பார்த்து நேரடியாக 3 நாட்கள் கழித்து வந்தார்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ். யா உம்மி, என் தாயாரே, تعلمين والله لو كانت لك 100 نفس فخرجت نفسا ما تركت ديني هذا لشيء. என் தாயாரே, சாப்பிடாமல் உயிர் விட்டு விட்டால் தாயை கொன்ற குற்றம் உனக்கு வரும் என்று எச்சரித்தீர்கள். ஆனால் என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு இருக்கின்றது ஒரு உயிர், 100 உயிரை இறைவன் உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த காரணத்திற்காக நீங்கள் உயிரை விட்டாலும் எனக்கு எந்த தேவையும் இல்லை. எனது மார்க்கத்தை, எனது தீனை, எனது நபி எனக்கு கொடுத்த பொக்கிஷத்தை ஒரு காலம் விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னார்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ். فَإِنْ شِئْتَ فَكُلِي وَإِنْ شِئْتَ فَلَا تَأْكُلِي. நீங்கள் நாடினால் சாப்பிடுங்கள், நாடினால் சாப்பிடாமல் இருங்கள். இதற்காக மார்க்கத்தை விடுவதற்கு நான் தயாரில்லை என்று சொன்னார்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ். தனது மகனின் உறுதியை பார்த்த அந்த தாயார் அதற்கு பின்னால் சாப்பிட்டார்கள் என்பது வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றது. அந்த நேரத்திலேயே இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்தின் வசனங்களை இறக்கினார். وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا وَصَاحِبْهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا وَاتَّبِعْ سَبِيلَ مَنْ أَنَابَ إِلَيَّ. மார்க்கத்தை விட வேண்டும் என்று உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டால் நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டு நடக்க வேண்டாம் என்று இறைவன் வசனத்தை இறக்கினார். அதே நிலையில் وَصَاحِبْهُمَا فِي الدُّنْيَا مَعْرُوفًا, உங்கள் தாயோ உங்கள் தந்தையோ உங்களிடம் இருந்தால் அவர்களிடத்தில் அழகிய முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஆனால் மார்க்கத்தை விட வேண்டும் என்று அவர்கள் எச்சரித்தால் ஒரு காலம் அதற்கு நீங்கள் இணங்கிவிட வேண்டாம் என்று இறைவன் வேதத்தின் வசனங்களையே இறக்கினார். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, சஹாபாக்கள் யாரை நேசித்தாலும் இறைவனுக்காக நேசித்தார்கள், யாரை வெறுத்தாலும் இறைவனுக்காக, இறை தூதருக்காக வெறுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மகளார், மதீனாவிற்கு ஒரு வியாபாரத்திற்கு சென்று விட்டு வந்து கொண்டிருக்கும் போது, ஒரு போருக்கு சென்று வந்து கொண்டிருக்கும் போது இயற்கை உபாதைக்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒதுங்குகின்ற போது அவர்கள் கழுத்தில் இருந்த ஒரு மாலை காணாமல் போய்விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அதை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். பயணத்தில் இருந்த பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூடாரத்தில் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு தனது சகோதரர்களை, சஹாபாக்களை அழைத்து விட்டு சென்று விட்டார். மாலையை தேடிவிட்டு வருகின்ற போது பெருமானார் அங்கு இல்லை, தனியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் தங்கி இருக்கின்ற நேரத்தில் ஏதேனும் விட்டுவிட்டு வந்து விட்டோமா என்று தேடிக்கொண்டு வாருங்கள் என்று சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்ப, அவர்கள் வந்து பார்க்கின்ற போது வழி தெரியாமல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தனியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பார்த்த சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதையும் பேசாமல் தான் வந்த வாகனத்தை அருகாமையில் நிப்பாட்டுகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த வாகனத்தின் மீது ஏறி இருவரும் மதீனாவிற்கு வருகின்றார்கள். பெருமானாரின் மனைவியும் ஒரு சஹாபியும் தனியாக வருவதை பார்த்த நயவஞ்சகர்கள் இருவரின் மீது அவதூறுகளை பரப்புகின்றார்கள்.
இப்படி அவதூறு பரப்புபவர்களில் அபூபக்கர் சித்திக், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தந்தை, அவர்களின் உதவியை பெற்று வாழ்ந்து வரக்கூடிய மிஸ்தஹ் அலி என்ற ஒரு சகோதரர் ஒருவர். அவதூறு பரவுகின்றது. சுமார் 1 மாத காலத்திற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அவர்களின் பத்தினித்துவத்தை பறைசாட்டி அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் 10-12 வசனங்களை இறக்குகின்றான். இந்த நேரத்தில் தன்னுடைய மகளின் மீது அவதூறை பரப்பிய மிஸ்தஹுக்கு எந்த காலத்திலும் இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இந்த சத்தியத்தை பார்த்த இறைவன் பெருமானாருக்கு வேதத்தின் வசனங்களை இறக்கினான். வலா யஅ்தலி உலில் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி அய்யுது உலில் குர்பா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ். ஒரு குற்றம் செய்ததற்காக தன்னிடம் உதவி பெற்றுக் கொண்டிருந்தவர்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்வது முஃமின்களுக்கு அழகல்ல. அதை இறைவன் பிரியம் கொள்ள மாட்டான். எனவே அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அதை மன்னித்து பொருட்படுத்தாமல் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அலா துஹிப்பு ஐ யக்ஃபிருல்லாஹு லக்கும், இறைவன் உங்களை மன்னிப்பதை நீங்கள் பிரியப்படவில்லையா என்ற வேதத்தின் வசனங்களை இறைவன் இறக்குகின்ற போது தன் சத்தியத்தை முறித்துக் கொண்டு இறைவனுக்காக, இறை தூதருக்காக தன்னுடைய மகளின் மீது அவதூறை பரப்பி இருந்தாலும் மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நான் இனிமேல் இறுதி வரை என்னுடைய சொத்தில் இருந்தவர்களுக்கு தானமாக எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொன்னவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இறைவனுக்காக எதை செய்தாலும் இறை தூதருக்காக என்ற சிந்தனையில் வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய ஒட்டகம் நோய்வாய்ப்பட்டு விட்டது. அவர்களிடத்தில் எந்த வாகனமும் இல்லை. அந்த நேரத்தில் நபியினுடைய இன்னொரு மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் அதிகப்படியான வாகனங்கள், ஒட்டகம் இருந்தது. பெருமானார் சொன்னார்கள், ஸைனபே, உங்களிடத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தை சஃபியாவுக்கு கொடுங்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை தழுவியவர்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களிடம் ஒரு ஒட்டகத்தை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, அன உஅதி தில்கல் யஹூதியா, இந்த யூத பெண்ணுக்கா எனது வாகனத்தை நான் கொடுக்க சொல்லுகின்றீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதுதான் தாமதம். சுமார் 1.5 மாதங்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட்டும் ஒதுங்கி இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனுக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையை மொழிந்ததால் தனது மனைவியிடத்திலிருந்து ஒதுங்கி வாழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனுக்காக பிரியம், இறை தூதருக்காக பிரியம். இப்படி பிரியத்தில், இப்படி குணத்தில், இப்படி பக்குவத்தில் இந்த சமூகம் வார்த்தெடுக்கப்பட்டதால் 1-2 ஆரம்பித்த இஸ்லாமிய சமூகம் இன்று 200 கோடிகளை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் இறைவன் இதை நேசிப்பாரா? இறை தூதர் இதை நேசிப்பார்கள். மேராஜுக்கு போயிட்டு வந்தோன மக்கத்து குஃபார்கள் எல்லாம் அபூபக்கரிடம் சென்று, அபூபக்கர் அலி அவர்கள் தான் பெருமானாரை அதிகப்படியாக நம்பிக்கொண்டிருக்கின்றார், எப்படியாவது இந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்று அபூபக்கரே மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல மாதங்கள் ஆகும். பாலைவனத்தில், ஒட்டகத்தில், குதிரையில் பயணிக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய நண்பர் முஹம்மது இரவோடு இரவாக இங்கிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்கிருந்து 7 வானத்தை கடந்து இறைவனை சந்தித்ததாக அபாண்டமான ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்பவுமா முஹம்மதை நம்புகின்றீர்கள் என்று கேட்டார்கள் மக்கத்து குஃபார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா?
இதை யார் சொன்னார்? இரவோடு இரவாக பல மைல்கள் பல மாதங்கள் ஆகக்கூடிய மக்காவினுடைய பைத்துல் முகத்தஸினுடைய தூரத்தை இரவோடு இரவாக சென்று வந்ததாக சொன்னது யார்? உங்களின் நேசர் முஹம்மது. சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் அல்ல, அதை தாண்டி வெகு தூரமான ஒரு இடத்தை பெருமானார் சொல்லி இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள் அல்லவா? எவ்வளவு பெரிய ஈமான், எவ்வளவு பெரிய ஈமான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முறை சஹாபாக்கள் கஅபாவுக்கு அருகாமையில் கூட செல்ல முடியவில்லை. இஸ்லாத்தை ஏற்ற சில நொடிகளில் கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், நாம் உயிரோடு இருந்தாலும் மரணித்தாலும் சத்தியத்தில் தானே இருக்கின்றோம். பெருமானார் சொன்னார்கள், ஆம் உமரே, நாம் உயிரோடு இருந்தாலும் சரி மரணித்தாலும் சரி சத்தியத்தில் தான் இருக்கின்றோம். எழுந்திரீங்கள் யா ரசூலல்லாஹ், நாம் இருப்பது சத்தியம் என்றால் நாம் மரணித்தாலும் பரவாயில்லை, வாருங்கள் என்று படைகளோடு கஅபாவுக்குள் நுழைந்தார்களே. இப்னு மஸ்ஊத் சொல்வார்கள் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் வரை நாங்கள் கஅபாவுக்கு அருகாமையில் கூட செல்ல முடியாதவர்களாக இருந்தோம் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ நாங்கள் கஅபாவை தொட்டோம், முத்தம் கொஞ்சினோம், தவாஃப் செய்தோம், அங்கு தொழுதோம். உமரின் இஸ்லாம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பரவுவதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னார்களே. எப்பேற்பட்ட ஈமான்! அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, இதா அஹப்பல்லாஹு அப்தன், இந்த உலகத்தில் நாம் இறைவனுக்காக வாழ்ந்தால், இறை தூதரின்படி வாழ்ந்தால், மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை அடிப்பிரலாமல் மனோ இச்சையை பின்பற்றி விடாமல் வாழ்ந்தால், இதா அஹப்பல்லாஹு அப்தன், இறைவன் நம்மை நேசிப்பார். அந்த நேசம் எப்படி மாறும் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹு அப்தன், இறைவன் ஒரு அடியானை நேசித்து விட்டால், நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அழைப்பார். ஜிப்ரீலே, இந்த மனிதனை நான் நேசிக்கின்றேன், நீங்களும் நேசியுங்கள். இந்த மனிதனை நான் பிரியப்படுகின்றேன், நீங்களும் பிரியப்படுங்கள். இதை கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த மனிதனை நேசிப்பார்கள். அது மாத்திரமல்ல, அத்தனை மலக்குகளையும் அழைத்து, இந்த மனிதனை இறைவன் நேசிக்கின்றான், நானும் நேசிக்கின்றேன், நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்வார்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதற்கு பின்னால் துங்க தன்சிலு லஹு மஹப்பத்து ஃபீ அஹ்லில் அர்தி, அந்த நேசத்தை உலகத்தின் மக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போட்டு விடுவார். இறைவனுடைய நேசம் உறுதியாகிவிட்டால் ஜிப்ரீலின் நேசம், வானவர்களின் நேசம் ஒட்டுமொத்த உலகத்தின் மக்களின் உள்ளத்தில் அவரின் நேசத்தை அல்லாஹ் பரவச் செய்கின்றான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் வேதத்தை இறக்கினார். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் இந்த உலகத்தில் இறைவனுக்காக, இறை தூதருக்காக இறை மார்க்கத்தை ஏற்று வ அமிலு ஸாலிஹாத், நல்லமல்களோடு இந்த உலகத்தில் வாழுகின்றார்களோ, ஸயஜஅலுஹுமுர் ரஹ்மானு உத்தா, மக்களின் உள்ளங்களில் அவரின் மீது நேசத்தை அல்லாஹ் உண்டாக்கி விடுவான், அவரின் வாழ்க்கைக்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்று எண்ணற்ற வசனங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் போதனை செய்து இறை மார்க்கத்தில் உறுதியோடு உன்னதத்துவத்தோடு பெருமானாரின் சுன்னத்துகளை பேணி வாழுகின்ற போது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் உயர்ந்த பாக்கியத்திற்குரியவனாக அல்லாஹ் அவர்களை ஆக்குகின்றான் என்பதைத்தான் இறைவனும் இறை தூதரும் நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாளை மறுமையிலும் உயர்ந்த நசீபை, உன்னத தரஜாக்களை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாக்கியருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா
லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கதீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்திற்குரிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு பெருமானாரின் கண்ணியத்தை, புகழை, உயர்வை உணர்ந்து வாழக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.